அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய திருக்குர்ஆனுடைய அந்த சிறப்புகளையும் அதை படிப்பதனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதனால் ஏற்படக்கூடிய நன்மை சார்ந்த விஷயங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனை பற்றி சொல்லும்போது, சஹரு ரமலான் அல்லதி உன்சில பீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்தோம். ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கிறது. வ பையினாத்தி மினல் ஹுதா, அதை நேர்வழியை தெளிவாக பிரித்து காட்டுகிறது. வல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியதாக இது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய விஷயங்களை பொறுத்தமட்டில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். மனிதர்களை பொறுத்தமட்டில் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும், உலகத்தினுடைய பெரிய அதிபதிகளாக இருந்தாலும், செல்வ சீமாட்டன்களாக இருந்தாலும், அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது தன்னை தானே வழிகாட்டி கொள்ள முடியுமா என்று பார்த்தால் அதற்கு இந்த உலகமே ஒரு சான்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டி என்பது தேவைப்படுகிறது. வழிகாட்டி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்திலே தடம்புரல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பொருளாதாரத்திலே பெரிய வல்லுநராக இருப்பார்கள். அந்த பொருளாதாரத்தினுடைய விஷயங்களை பெரிய தொழிலதிபர்களாக இருந்து கொண்டு சாதாரண ஒரு விஷயத்திலே தவறு செய்ததனால் பெரிய கடங்காரராக மாறிவிடுவார்கள். என்னங்க அப்படின்னு பார்த்தால், நான் ஒரு பெரிய ஒரு நபருக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்தேன், அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது சும்மா பேச்சுவார்த்தைக்காண்டி பின்னாடி தந்துருதுன்னு சொன்னார், நாங்கள் அதில் எழுதி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லுவார். எழுதி கொள்ளல, அந்த அவன் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை எழுதி கொள்ளாதனால் அவனுடைய வாழ்க்கையே நாசமாய் போய்விட்டது. அப்போ பொருளாதாரத்திலே ஒருத்தர் கொடுத்து வாங்குவதாக இருந்தால் அதில் எழுத்து ரொம்ப முக்கியம். இது குர்ஆன் மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார விஷயத்தில் அழகான முறையில் ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் வழிகாட்டுகிறது. நீங்கள் பெரியதோ சிறியதோ, ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதை கொடுத்து வாங்கும் போது எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொள்வதில் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, சோர்வு அடைஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்போ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய லெவல்ல உள்ளவர்களை தரைமட்டமாக ஆக்குகிறது என்று சொன்னால் அந்த நபருக்கு வழிகாட்டுதல் என்பது இல்லை. யார் அந்த வழிகாட்டுதலை சொல்லுவா? யார்? அது அவர்களை விட ஜீனியர்ஸான ஒரு ஆள்கள், நல்ல மதிநுட்பமான ஆட்கள் தான் சொல்ல முடியும். உலகத்தில் மதிநுட்பமான ஆட்கள்னா யாரு இருக்கா? குலிக்கல் இன்சானுல் ஐபா, மனிதனை பலகீனனாக தான் நான் படைச்சிருக்கிறேன். எல்லா மனிதனிடத்திலையும் பலகீனம் இருக்கிறது. அப்படி பலகீனனாக இருக்கக்கூடிய மனிதனிடத்துல அவனுக்கு நல் வழிகாட்டுவதற்கு, எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டுவதற்கு நல் போதனைகள் தேவைப்படுகிறது, நல்ல வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது என்பதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த வசனத்தில் சொல்லும் போது ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர் வழியை காட்டும், உண்மையை விட்டு தீமையை பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய சிறப்பு அம்சத்தை நமக்கு சொல்றான். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். அதனுடைய வாழ்க்கை விஷயங்களை
என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன அம்சங்கள்ல குர்ஆன் நமக்கு போதனை தருகிறதோ அந்த போதனையை படித்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து குர்ஆன் தந்திருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயம் 9வது வசனத்திலே சொல்கிறான், இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகிறது. ஒரு நேரான பாதைக்கு குர்ஆன் வந்து வழிகாட்டுகிறது. குர்ஆன்ல வழிகாட்டுதல் இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் என்பது என்ன சொன்னால், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு மிகப்பெரிய கூலி உள்ளது என்று நற்செய்தி கூறுகிறது. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நேரான விஷயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டுறான். அந்த குர்ஆன் மூலியமாக, வேதத்தின் மூலியமாக வழிகாட்டி விட்டு நல்லறங்களை செய்யுங்க, அதான் நேரான வழி. நன்மையான காரியத்தை செய்யுங்க, இது நேரான வழி. இப்படி நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு மறுமையில மகத்தான கூலி இருக்கிறது, நிரந்தரமான நன்மை இருக்கிறது. வேற எதுக்கு நன்மை? ஒருத்தர் நேரான வழியில போகணும்னு என்ன பெரிய விஷயம்? மறு உலக நம்பிக்கை இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, விசாரணை நாள் இல்லை. இந்த உலக வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்களே உலகத்துல அதிகமான பேரு. நிறைய பேர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா அவங்க நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருக்கனால என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது இந்த உலகத்துல. நல்லவனாக இருந்தால் இந்த உலகத்துல கஷ்டம்தான் மிஞ்சும், துன்பம் தான் வந்து அதிகமாக ஆகும். அப்ப நல்லவனாக இருப்பது என்பது இந்த உலகத்துல கடினமான ஒரு காரியம். அதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லுகிறான், உங்களுக்கு நேரான பாதையின்பால் வழியை காட்டுகிறது என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி, நாளை மறுமையில உங்களுக்கு கூலி இருக்கிறது, குர்ஆன் வந்து உங்களுக்கு நற்போதனைகளை தருகிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, திருக்குர்ஆனுடைய பல அம்சங்கள் இருக்கிறது. அதுல திருக்குர்ஆனை ஓதுதல் இருக்குல்ல, இது பெரிய சிறந்த அம்சம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், மன் தஅல்லமல் குர்ஆனு வ அல்லமஹு ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆனு வ அல்லமஹு. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்கள சிறந்தவர். குர்ஆனை நீங்க படிங்க, கற்றுக்கொள்ளுங்கள், அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய செய்தியை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்பதை படித்து அது பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீர்களே, நீங்க தான் சிறந்தவங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. குர்ஆனோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. மக்களுக்கு எச்சரிக்கை செய்யலாம், மறு உலக வாழ்க்கையை பற்றிய நன்மைகளை சொல்லலாம், இறைவனை பற்றிய இலக்கணத்தை சொல்லலாம், நன்மை தீமைகளை பற்றி சமூக மக்கள் மத்தியிலே விளக்கலாம். மனிதன் இந்த உலக வாழ்க்கையே கதி என்று கிடக்கக்கூடியவனுக்கு, இந்த உலக வாழ்க்கையோடு இந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்லை என்று நினைக்கக்கூடியவனுக்கு, இது இல்லடா உலகம், நாளை மறு உலகம் இருக்குதுடா, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்கிறது, விசாரணை நாள் இருக்கிறது, எந்த இறைவன் இந்த உலகத்திலே நம்மை படைத்தானோ அந்த இறைவன் தான் நாளை மறுமையில் நம்மளை படைக்க இருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு தான் இதெல்லாம் நம்ம போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க, குர்ஆனுடைய வசனங்களை படித்து பிற மக்களுக்கு போதனை செய்யும் போது மாற்றங்கள் உருவாகுமா இல்லையா? சிந்தித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. முத வசனம் 96வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் தான் இறங்குறது, குர்ஆனுடைய முதல் வசனம். இந்த வசனம் இறங்கின உடனே நீங்க ஓதுங்க, நெருங்கிய உணவினருக்கு எச்சரிக்கை செய்யுங்க, அது எல்லா மக்களுக்கும் போய் சொல்லுங்க, போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்து எச்சரிக்கை செய்வீராக என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மக்கள், மதீனத்து மக்கள், எல்லா மக்களுக்கும் செய்திகளை, அண்டை நாடுகளுக்கெல்லாம் செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை செய்தார்கள்.
அதனுடைய விளைவு என்ன? ஐயாமுல் ஜாகிலியா, அறியாமை காலத்தினுடைய மூட பழக்க வழக்கத்திலே மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை அப்படியே அல்லாஹ் மாத்துறான். எது மாத்துச்சு? குர்ஆனுடைய வசனம் தான் அவங்களுடைய உள்ளத்தை தைத்தது. என்னடா இது, அழகான அற்புதமான வசனங்கள் இருக்கிறது, அழகான வார்த்தைகள் இருக்கிறது, அழகான போதனைகள் இருக்கிறது, வாழ்க்கை தத்துவம் அது உள்ளே அடங்கி கிடக்கிறது, எல்லா விதமான விஷயங்களும் அதுல இருக்கும்போது இதுதான்டா வேதம் சொல்லிட்டு அந்த மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த மாற்றம் இப்பவும் நமக்கு ஏற்படும். இப்பவும் நம்ம படிச்சு அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தால் இப்பவும் அந்த மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இந்த குர்ஆன் ஓதுறோம் இல்ல, குர்ஆனை படிக்கிறது என்பது அல்லாஹ் இடத்துல நிறைய நன்மைகள் இருக்கிறது. படித்தால் நன்மை இருக்கிறது, படித்ததை எடுத்து மக்களுக்கு சொன்னால் நன்மை இருக்கிறது, அதை பின்பற்றினால் நன்மை இருக்கிறது. நிறைய நன்மைகள் குர்ஆன்ல கிடைக்கிறது. இந்த கடல்ல போவான், முத்து குளிக்குன்னு போறவன் முத்து குளிச்சுட்டு ஓடி வந்துருவான். முத்துக்களை எடுக்கிறதுக்குன்னு போறவங்க ஒரு ஆள் இருக்கும், மீன் பிடிக்கிறதுக்கு போறவங்கன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, கடல் பயணம் பண்ணி வேற நாடுகளுக்கு போவதற்காக அந்த கடலை பயன்படுத்துறவங்கன்னு இருப்பாங்க. கடலில் இருந்து ஏராளமான பலன்களை நாம் பெறுகிறோமா இல்லையா? அது மாதிரியான ஒரு செட்டப்ல குர்ஆனில் இருந்து ஏராளமான நன்மைகள் நம்ம பெறலாம். நீங்க எந்த விதத்தில் நீங்கள் அணுகிறீர்களோ அந்த விதத்தில் நமக்கு நன்மைகள் தந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை திக்கி திக்கி ஒருத்தர் ஓதுன்னு ஆசைப்படுறாரு, ஓதுறாரு, ஆனா திக்கி திக்கி தான் ஓதுறாரு. நம்ம திக்கி திக்கி ஓதுனா என்ன செய்வாங்க, உனக்கு குர்ஆன் ஓத தெரியல, நீ தொழு வைக்கலாமா அப்படின்னு கிண்டல் பண்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஒரு நல்ல ஓதிட்டே வருவாங்க, ஒரு வார்த்தையில லாமுக்கு பதில் கசர் போடுற பதில் லம்மா போட்டுருவாரு. அந்த வார்த்தையில ஓதும் போது கரெக்டா கொண்டு போய் இக்குன்னு கொண்டு போய் நிப்பாட்டுறது இல்லை. ஒரு வார்த்தை பெசருன்னு வைங்க, இந்த யாருக்குமே நல்ல ஓத தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, இவங்க நின்றுட்டாங்கன்னு வைங்க, அவருக்கு அல்லாஹ்வை பற்றிய நினைப்பு இல்லாம அந்த வார்த்தையே கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா ஓதுறாரா, ஒரு வார்த்தை பேசுறாருன்னு தொழுவ முடிஞ்ச உடனே பாய் நீங்க மாத்தி ஓதிட்டீங்க, ஒரு வார்த்தையை நீங்க நினைச்சிட்டீங்க மாத்தி ஓதுன்னு ஒரு கேவலமான, அது 4 பேர் பார்க்குற மாதிரி எல்லாரும் தெரிகிற மாதிரி சொன்ன உடனே அப்புறம் வீட்டில் போய் சொல்லிடுவான், அம்மா நான் இன்னும் தொழு வைக்க மாட்டேன், என்னை கிண்டல் பண்றாங்க. இப்படிப்பட்ட மனநிலையில ஒரு திக்கிய ஓதினாலோ ஒரு தவறுதலை விட்டாலோ நாம் அது ஒரு பெரிய பாவம் மாதிரி கருதுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திக்கி ஓதுனா அதுல ஒரு மடங்கு நன்மை இருக்கிறது, நல்ல சரளமா ஓதுனா அதுலயும் நன்மை இருக்கிறது. அப்ப ஓதுதல்ல நன்மைகள் என்பது என்ன இருக்குது, திக்கி திக்கி ஓதுனாலும் நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த குர்ஆன் ஓதுறதுல அதிகம் அதிகம் என்ன செய்யணும், கவனம் எடுத்து குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, நம்ம சமுதாய மக்கள் குர்ஆனை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பரன் மேல வைக்கக்கூடிய அளவுக்கு தான், தேவைப்பட்ட என்றைக்காவது பயன்படுத்துற என்னைக்கோ தேவைப்படும் போது, ஒரு பாத்தியா ஓதும் போது தேவைப்படும், ஒரு கத்தம் ஓதும் போது தேவைப்படும், ஒரு 40ஆம் பாத்தியா ஓதும் போது தேவைப்படும். அப்போ தானே குர்ஆனை எடுக்கிறாங்க. அடிக்கடி குர்ஆனோடு ஒரு தொடர்பு இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த குர்ஆன் ஓதுதல் என்பது ஒவ்வொரு வசனங்களையும் அவங்க மனனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன செய்வாங்க, மனனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வசனம் இறங்கிடுச்சுன்னு வைங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் இப்படின்னு சொல்லி வசனங்கள் இறங்கினா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அடுத்த வசனம் வர்றதுக்கு முன்னாடி இதை மனப்பாடம் பண்ணிடுவாங்களாம். நம்மள அது மாதிரியாக மனப்பாடம் பண்றதோ படிக்கிறதோ அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு வைக்கிறோங்கிறது ரொம்ப பார்க்கவே முடியாது. செல்போன்ல கூட குர்ஆன் இருக்குல்ல, செல்போன்ல குர்ஆன் இருக்கிறது. அந்த செல்போன்ல உள்ள குர்ஆனை கூட சரி டெய்லி ஒரு 2 வசனம் படிப்போம், குர்ஆனுடைய அரபு வார்த்தையோட மனனம் செய்வோம், அதற்குண்டான அர்த்தம் என்பதை விளங்கி கொள்வோம்,
என்ற ஒரு குர்ஆனுடைய தொடர்பு என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு அதிகமாக வலியுறுத்தியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது, இப்போ ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆன் ஓதுறதுக்கு நன்மை இருக்கிறது, குர்ஆன் ஓதுறத கேட்கறதுக்கு ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாருங்க, அவர் தானே ஓதுறாரு, எனக்கு என்னங்க நான் போறேங்க, நம்ம வேலை இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிளம்பாம குர்ஆன் ஓதுறாரா, உட்கார்ந்து சுபு தொழுகைக்கு பிறகு சில பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, ஒரு பக்கம் ஓதுவாங்களா படிப்பாங்களா, அதை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் பத்தல, பாதி தூக்கத்திலே அப்படி வர்றது, அந்த தூக்கத்தில் தொழுதுட்டு அப்படி தூக்கம் கலையாம போய் படுத்துடணும், இப்படி ஒரு நிலையில இருக்கிறது. அந்த குர்ஆன் ஓதுறாங்கன்னா அந்த குர்ஆனுடைய வசனங்களை செய்திகளை என்ன சொல்லப்படுகிறது என்பதை நம்ம கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் தன்னுடைய 204வது வசனத்தில் சொல்லுகிறான், அதாவது குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவிமடுங்கள், வாய் மூடுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள். குர்ஆன் ஓதப்படும் போது என்ன செய்யுங்க? பொதுவாகவே தொழுகையில குர்ஆன் ஓதப்படுகிறதா, அதை என்ன செய்யுங்க? செவிமடுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, குர்ஆனுடைய வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க, வாய் மூடுங்க, நீங்களும் பதிலுக்கு ஓதிக்கிட்டு இருக்காதீங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பதிலுக்கு வாய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே அசைக்காதீங்க, கேளுங்க, அருள் செய்யப்படுவீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் அருளை தருவான். அப்ப குர்ஆன் ஓதப்படுவது கேட்பதும் கூட ஒரு நன்மையாக இருக்கிறது என்பதனையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபில ஒரு சஹாபி என்ன செய்றாங்கன்னா குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓதுதலை கேட்டு ஒரு மேக கூட்டம் அப்படியே மறைக்குதான். நல்ல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க, ஓதிக்கிட்டே இருக்கும்போது மேக கூட்டம் அப்படி இறங்கி அது அப்படியே ஒரு மாதிரி புடைசூழ மழை வர்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு இருக்கும்போது, அங்க இருந்த அந்த குதிரைகள், அந்த குதிரைலாம் திமிருதான். என்னமோ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இருந்தா எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு மேக முட்டெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தா ஒரு மாதிரி இருக்குமே, பயமா இது மாதிரி இருக்கும், திடீர்னு நாய் குலைக்கும், திடீர்னு குதிரைகள் சத்தம் போடும், இது மாதிரிலாம் இருக்கும்ல. இது மாதிரி அந்த குதிரைகள் மிரண்ட உடனே இந்த சகாபி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என்னமோ ஒரு மலைகளை பெய்ய பொழுது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்த பிறகு அது அந்த மேக கூட்டம் போயிடுச்சு. உடனே இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, நான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மேக கூட்டம் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அந்த குர்ஆனை தொடர்ச்சியா ஓதிருக்க கூடாதா, அது வேற யாரும் இல்லை, மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, நெருங்கி வந்தார்கள், அவங்க நீங்க ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க, புடைசூழ நின்றாங்க, நீங்க தொடர்ச்சியா ஓதிருக்க கூடாதா என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப குர்ஆன் ஓதுறதுல எவ்வளவு பெரிய நன்மைன்னு பாருங்க. இது எதுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், குர்ஆன் ஓதினால் அந்த ஓதுல வானவர்களும் செவிமடுப்பார்கள், அவர்களும் அதை உட்கார்ந்து கேட்பாங்க என்ற ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா, நம்ம அதற்கு நீங்க குமுதமுக்கும் ஆனந்த விகடனும் டெய்லி வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கையும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்ன மாணவர்கள் புடசூழ நிற்பாங்களா? குர்ஆனை ஓதுனா நமக்கு அருள் தருவதற்காக, நன்மைகளை பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் வீடுகளை மண்ணறையில் உள்ள வீடுகளாக ஆக்கிறாதீங்க, கபர்ஸ்தான் மாதிரி ஆக்கிறாதீங்க. உங்க வீடுகளை நீங்க எப்படி பண்ணுங்கன்னு சொன்னா, மண்ணறை மாதிரி கபர்ஸ்தான் மாதிரி ஆக்கிறாதீங்க. அப்படி என்ன அர்த்தம், பெயிண்ட் அடிக்காம எதுவும் லைட்டு கிட்டு போடாம பாதலஞ்ச பங்களா மாதிரி வச்சிருக்காங்கன்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம அப்படிதான் பொதுவாக அப்படிதான் நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் அதை சொல்ல, நீ பெயிண்ட் அடிச்சு லைட்டு போட்டு பெரிய பங்களா வீடா வச்சு நல்ல டெட்டாலு அது இதெல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி அப்படி இருந்தா கூட என்னவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மன்னரை தான். எது மன்னரை மாதிரி ஆக்காதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா,
யாருடைய வீடுகளில் வந்து குர்ஆன் ஓதப்படுகிறதோ அது மன்னரை வீடு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப குர்ஆன் ஓதுதல் என்பது வீட்டை வந்து அலங்காரம் செய்வது, அதான் வாழக்கூடிய வீடு. மரணித்த வீடு என்பது குர்ஆன் ஓதாத வீடு. எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது அல் பக்கரா யார் வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்கே வந்து சைத்தான் விரண்டு ஓடி விடுவான். அல் பக்கரா அத்தியாயம் இருக்குல்ல, அதை வந்து உங்களுடைய வீடுகளில் ஓதுங்க, சைத்தான் விரண்டு ஓடி விடுவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப நாம வந்து குர்ஆனை வந்து ஓதுறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்போ ஓதுறோம், அதுக்காண்டி முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, படிக்கிறோமா, குர்ஆனுடைய வசனத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக படித்து அதனுடைய பொருள்களை உணர்றோமா, அதற்காக நேரத்தை ஒதுக்குறோமா? அப்ப அதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து நமக்கு வந்து வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனுடைய வசனம், அந்த வசனத்தில் உள்ள விஷயம் கூட வாழ்க்கையில பாதுகாப்பை தருகிறோம். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள், அவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மாணவர்கள் கொண்ட பாதுகாப்பு காலை வரை இருக்கும் சைத்தானிடம் இருந்து. குர்ஆனை நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி இருக்குல்ல, அதை நீங்க ஓதுங்க. எப்போ படுக்கைக்கு செல்லும் போது ஓதுங்க, காலை வரை மாணவர்களுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். நீ அது மாதிரி செய்யுங்க என்று குர்ஆனுடைய எதை பார்த்தாலும் சரி ரசூலுல்லாஹ் சொல்றது எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, குர்ஆனோடு தொடர்பில் இருங்க. குர்ஆனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கும்போது குர்ஆனாகவே இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு குர்ஆன் மாதிரி நம்ம வாழணும்னு முடிவு பண்ணணும் வைங்க, அதுக்கு இப்போ ஏராளமான விமர்சனம். அது எப்படி குர்ஆன் மாதிரி வாழலாங்கிறான். குர்ஆன் மாதிரி வாழணும்பா, அது தண்டனை இருந்தால் யாருக்கும் தண்டனை கொடுத்து தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இதான் குர்ஆனு இப்படின்னு நம்ம குர்ஆனோடு நம்ம இப்படி தான் வாழணும்னு நம்ம நினைச்சா ஏராளமான விமர்சனம் வெளியாட்கள் இல்லை, நம்ம மக்களே சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா குர்ஆனாவே இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், குர்ஆனுடைய சட்டப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார்கள். அவங்க வாழ்க்கையினுடைய அம்சம் அப்படிதான் இருந்தது. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிற தொழுகையை நிலைநாட்டு என்று சொல்லப்பட்ட தொழுகையை நிலைநாட்டினார்கள். நீதியை நிலைநாட்டு என்று சொன்னால் நீதியை நிலைநாட்டினார்கள். போதனையினுடைய எந்தெந்த அம்சம் இருக்கோ அந்த தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த அம்சம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வரணும் என்ற ஒரு நிலையை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய விஷயத்தை சொல்றாங்க. குர்ஆன் வந்து ஒருத்தர் ஓதுறார், நல்லவராக செயல்படுகிறார், அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா, எலுமிச்சை பழத்தை போன்று அப்படிங்கிறாங்க. குர்ஆனை ஓதுறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்கிறாரு, நேர்மையா நடக்கிறாரு, நல்லவராக இருந்தா அதனுடைய வாசனையும் நன்று, அதனுடைய சுவையும் நன்று அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் குர்ஆனை ஓதாமல் இருக்கிறார், அவருடைய நிலை எப்படின்னு சொன்னா பேரிச்சம்பழத்தை போன்று, பேரிச்சம்பழம் இனிப்பா இருக்கும் ஆனா வாசனை இருக்காது. இன்னொருத்தர் எப்படின்னு சொன்னால் தீயவராக இருந்து கொண்டு அவர் குர்ஆனை ஓதுகிறார் என்று சொன்னால் அவருடைய நிலை எப்படின்னு சொன்னால் துளசியினுடைய செடியை போன்று. துளசி வந்து வாசனையா இருக்கும், அது குர்ஆன் வந்து வாசனையா இருக்கும் ஆனா கசகசப்பா இருக்கும், சாப்பிடும் போது கசகசப்பா இருக்கும். ஒருத்தர் குர்ஆனையும் ஓதல தீவனாவும் இருக்கிறான்னு சொன்னா அவன் ஊமத்தங்காயை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அது வாசனையும் இருக்காது, நாத்தமும் அடிக்கும். இது மாதிரியான ஒரு நிலையில நீங்க ஆயிராதீங்க. அப்ப குர்ஆனை படிங்க, வாழ்க்கையில கொண்டு வாங்க. எலுமிச்சம்பழம் போல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நிலை இதுதான், எலுமிச்சம்பழம் தான். அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த நிலை. குர்ஆனையும் படிக்கணும், அதுபடி வாழவும் செய்யணும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப குர்ஆனுடைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எந்த அளவுக்கு நாளை மறுமையில குர்ஆன் வந்து பரிந்துரை பேசுமா. நாளை மறுமையில் இந்த உலகத்தில் என்ன பண்ண, என்ன காரியம் பண்ணின என்று கேட்கும் போது குர்ஆன் வந்து சொல்லுமா, என்ன சொல்லுமா, இவன் படிச்சான் ஓதுனா என்று அது பரிந்துரை பேசும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆன் வந்து நாளைக்கு சொல்லுங்கிற ஒரு நிலைக்கு வந்து நிற்குன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் வைத்து
குர்ஆனோடு ஒரு தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்